ஸ்ரீ நித்திய கல்யாண ரங்கநாத பெருமாள் கோவில், காரைக்கால். பழமையான கோவில் நகரமான காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற கோவில்கள் புனித பயணிகளின் விருப்பமான சுற்றுலா தலமாக உள்ளது. புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற இத்திருத்தலம் நித்திய கல்யாண பெருமாள் கோவில். காரைக்காலில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் ஆற்றில் பரிசலில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சயன கோலத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. அவர் வீற்றிருந்தவாறு இத்திருக்கோவிலிலும் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் உற்சவராக ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் உள்ளார். ஸ்ரீரங்க மங்களநிதிம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ காரியம் ஈசன் மாமாமி என்று விசேஷமாக வைணவத்தலங்களிலே 4 திவ்யேசங்கள் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. ஒன்று தலைமையாக இருக்கின்ற ஸ்ரீரங்கம், இரண்டாவதாக திருவேங்கடம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பதி, மூன்றாவதாக தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற காஞ்சிபுரம், நான்காவதாக மைசூருக்கு அருகிலே இருக்கின்ற மேல்கோட்டையில் இருக்கின்ற திருநாராயணம் என்ற 4 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. இந்த திவ்ய தேசங்களிலே தலைமையானதாக இருக்கின்ற ஸ்ரீரங்கமானது பள்ளிகொண்ட பெருமாளாக இருக்கின்றார். அந்த பள்ளிகொண்ட பெருமாள் ராமாவதாரத்திலே ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாளாக இருப்பதனாலே அந்த ரங்கநாதருக்கு விசேஷமான சிறப்புகள் எல்லாம் உண்டு. அந்த வகையிலே அதற்கு பிறகு ஏற்படுத்தப்படுகின்ற ஆலயங்களிலே ஸ்ரீ ரங்கநாதனையே ஆராதிக்கும்படியாக பலரும் விரும்பி பல கோயில்களை எழுப்பிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த காரைக்கால் நகரமானது புராதனமாக இருப்பதனாலே இந்த ஊரை விசேஷமாக ஒரு வைஷ்ணவ தலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி பெரியோர்கள் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். இங்கு மூலவர் ரங்கநாதராக பள்ளி கொண்டிருக்கிறார். இதே போல கடற்கரை ஓரம் கிழக்கு பகுதியில் கடைசியாக இருக்கும் இவ்விடத்திலே பெருமான் விசேஷமாக காட்சி தருகிறார். நித்திய கல்யாணம் என்ற பெயரில் 2 திவ்ய தேசங்கள் உண்டு. ஒன்று மாமல்லபுரத்துக்கு அருகிலே இருக்கின்ற திருவிடவெந்தை, அதற்கு அடுத்தாற்போல இந்த காரைக்கால் இருக்கின்ற பெருமாளுக்கும் நித்திய கல்யாண பெருமாள். ஆனால் அவர் வராக பெருமாளாக இருக்கின்றார். இவர் உற்சவ நாராயணனாகவே எழுந்துள்ள இருக்கின்றார். இங்கே விசேஷமான தலங்களில் இந்த காரைக்கால் ஒன்று. ஆழ்வார் காலத்திலே இந்த திவ்யதேசம் அவருடைய கண்ணில் படவில்லை போலும், அதனாலே மங்களாசாரம் செய்யப்படவில்லை. இருந்தாலும் கூட இங்கே பக்கத்தில் இருக்கின்ற திருக்கண்ணபுரம் என்ற திவ்யதேசம், கீழை கோயில் என்று சொல்லப்படுகிற திவ்யதேசம் திருக்கண்ணபுரம், அந்த கோயிலுடைய அபிமான ஸ்தலமாக இங்கே இந்த காரைக்காலிலே ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கின்றார். இதற்கு செவி வழி செய்தி ஒன்று உண்டு. பக்கத்தில் சிறுபுலியூர் என்ற திவ்யதேசம் இருக்கிறது. அந்த சிறுபுலியூருக்காக ஒரு தெய்வ வடிவத்தை ஏற்பாடு பண்ணி அதை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிம்பமானது காரைக்கால் கடற்கரைக்கு வந்து சேர்ந்து விட்டதினாலே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த பெருமாளை நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இங்கே பிரதிஷ்டை செய்ததாக ஒரு செவி செய்து உண்டு. ஆகவே இந்த பெருமாள் இங்கே விசேஷமாக எல்லாராலும் போற்றப்பட்டு வருகின்ற பெருமாளாக இருக்கின்றார். சாகம்பரி என்ற பெயரில் பார்வதி இங்கு வந்து தவம் செய்ததாகவும், இவ்வூரில் பஞ்சம் ஏற்பட்ட போது பெருமாளை குறித்து தவம் செய்ததினாலே அவர் மூலமாக
பஞ்சம் தீர்ப்பதற்காக காவிரியிலிருந்து ஒரு பகுதியை இறைவன் அனுப்பியதாகவும் அதனால் அரி நதி என்று சொல்லப்படும் நதி காரைக்காலில் வந்து சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த நதி இவ்வூர் வந்ததாலே இவ்வூர் செழிப்படைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலானது ஏறத்தாழ ஒரு 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே எழுப்பப்பட்டதாக பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். மூலவர் ரங்கநாதனாக இருக்கின்றார், உற்சவர் நித்தியகல்யாணனாக இருக்கின்றார், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள் இருக்கின்றார்கள். பக்கத்தில் திரைக்கோவில் தாயார் எழுந்துள்ளிருக்கின்றார், பின்னாலே சக்கரத்தாள் எழுந்துள்ளிருக்கின்றார், வடப்புறத்திலே ஆண்டாள் நாச்சியார் எழுந்திருக்கின்றார், ஈசான்ய திசையிலே அனுமார் எழுந்துள்ளிருக்கின்றார், எம்பெருமானுக்கு நேர் எதிராக கருடன் எழுந்துள்ளிருக்கின்றார். இப்படி விசேஷமாக எல்லா தெய்வங்களும் இடம்பெற்றிருக்கின்ற வகையிலே இந்த கோயிலானது அமைந்திருக்கின்றது. உள்ளே ஆழ்வார்கள் எல்லாம் எழுந்துள்ளிருக்கின்றார்கள். மற்ற கோயில்களிலே பிரகாரங்களிலே விசேஷமாக படங்கள் வரைய பெற்று அந்த படங்களின் மூலமாக தெய்வத்தினுடைய பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சித்தரிப்பார்கள். ஆனால் இந்த கோயிலிலே இருக்கின்ற பக்தசன சபா என்ற ஒன்று என்ன நினைத்தது, எல்லோரும் நீண்ட காலம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரங்களை எல்லாம் சிலை வடிவிலே ஏற்பாடு செய்து இங்கே பிரகாரத்தை அமைத்திருக்கின்றார்கள். அது அழியாமல் பல காலங்களுக்கு இருந்து எல்லோருக்கும் அந்த அவதார ரகசியத்தை சொல்லுமா போல அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சிலையின் கீழேயும் அந்த அவதாரத்தினுடைய விசேஷமான வைபவங்களை எல்லாம் குறித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த வருகின்றவர்களெல்லாம் பெருமாளை சேவிப்பதோடு இந்த பெருமாள் செய்த அவதாரனுடைய சீமையும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த கல்வெட்டுக்களால் இந்த சிலா ரூபங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பது இந்த கோயிலுக்கு என்று ஒரு தனி விசேஷமாக அமைந்திருக்கின்றது. இத்தலத்திலே 2 உற்சவங்கள் சிறப்பாக கூறப்படுகின்றன. ஒன்று பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படும் உற்சவம் மாசி மாதம் மிக சிறப்பாக நடைபெறும். பிறகு அனைவரும் அங்குள்ள குளத்தில் நீராடுவர். இக்குளமானது சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பொதுவான குளமாக இருப்பதால் பெருமாள் பிரம்மோற்சனத்திற்கு பிறகு இங்கு திருமோச்சனம் பெறுகிறார். அதேபோல் சிவனும் எதிரில் உள்ள குளத்தில் பிரம்மோச்சனம் பெறுகிறார். இங்கு மாசி மாத உற்சவத்திலே திருக்கண்ணபுரத்தில் இருந்து பெருமாள் அருள் தீர்த்து வாரி வழங்குகின்றார். ஒரு சில ஆண்டுகளாக சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. சப்த கருட சேர்வை என்று ஒன்று ஆடி மாதம் கருட பஞ்சமி என்று பக்கத்தில் இருக்கின்ற இப்போ கிராமங்களில் இருக்கின்ற பெருமாள்களை எல்லாம் இங்கே எழுந்துருளை செய்து கருட வாகனத்தை எழுந்துருளை பண்ணி வீதி வலம் செய்து எல்லோரும் கண்டுகளிக்குமாறு செய்கின்றார்கள்.
இங்கே நாங்கூரிலே 11 கடி சேவை என்பது போல, அங்கே நம்ம ஆழ்வார் திருநகையிலே 9 கருட சேவை, 9 கருட சேவை என்று சொல்வது போல, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5 கருட சேவை என்று சொல்வது போல, இந்த காரைக்காலிலே 7 கருட சேவையானது விசேஷமாக ஆடி மாதம் கருட பஞ்சமி என்று நடைபெற்று கொண்டு வருகின்றது. நித்திய கல்யாண பெருமாளின் சிறப்பு என்னவென்றால், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் அருள்கிறார் வரதராஜ பெருமாள். இவரை வேண்டினால் நன்மைகள் கூடும். வரதராஜனாக இருக்கின்ற இந்த பெருமாளை சேவித்தால் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கூடும் என்ற விஷயத்தை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மயில்